ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு என்ன நான் கதைக்க போகிறோம்டா, அதாவது பிளாக் மூலமாக நீங்கள் என்னென்று மோட்டிவேஷனை எடுத்து எப்படி நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் என்ற வீடியோ பற்றி தான் நான் முதலாக பிளாக்கர் சீரீஸில் உங்களுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி வேறு வெப்சைட்டை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கான பிளாக்கர் மூலமாக நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்க முடிய வீடியோன்று தான் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது பிளாக்கர் மூலமாக என்னென்ன க்ரியேட் பண்ணுறேன்டா, பிளாக்கருக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல் பேசிக் திங்ஸ் பண்ண உங்களுக்கு ஒரு இமெயில். ஸோ இமெயில் நீங்கள் க்ரியேட் பண்ண பிறகு இமெயிலில் இந்த கூகுள் ஆப்ஷன் இருக்குது. அந்த கூகுள் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி கீழே க்ரோப் பண்ணி போனீங்கன்னா அதில் பிளாக்கர்னு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பிளாக்கரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண அப்புறம் அந்த பிளாக்கரை லோட் ஆகிக்கொண்டிருக்குது. இப்போ பதில் க்ரியேட் நியூ பிளாக்ன்னு இருக்கும். அதாவது க்ரியேட் நியூ பிளாக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா, உங்களுக்கு ஒரு நியூ, அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய, அதாவது உங்களோட பேரை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு நியூ பிளாக் ஒரு லிஸ்ட்டு வரும். அதில் ஃபஸ்ட் இருக்குது டைட்டில், அட்ரஸ், தீம் இருக்குது. ஃபஸ்ட் டைட்டில் என்னென்னு நீங்கள் செய்ய போகிறீங்களாண்டா, அதாவது என்ன டைட்டில், என்ன பேரில் நீங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ நான் என்னென்னு செய்ய போகிறேன்டா, என் சேனலையே நான் இந்த பிளாக்கில் நான் போடுற வழியாக என் சேனலை தான் நான் இதில் நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த சேனலோட நேம் உங்களுக்கு தெரியும், இன்ஃபினிட்டி வேர்ல்ட். ஸோ நான் அந்த டைட்டிலை நான் இந்த சேனலில் இருந்து எடுத்து போட போகிறேன். அப்போ நான் அதாவது இன்ஃபினிட்டி வேர்ல்டுன்ற டைட்டில் தான் நான் இந்த சேனலில் நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன் இந்த பிளாக்கில். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டைட்டில் டைப் பண்ண போகிறேன் இன்ஃபினிட்டி வேர்ல்ட். அண்டு அல்லது நீங்கள் இன்ஃபினிட்டி வேர்ல்ட் எந்த சேனல் நான் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் செய்யலாம். அல்லது உங்களுக்கு பிடிச்ச கொமிக்ஸோ அல்லது என்னமோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் அதில் டைப் பண்ணலாம். அல்லது அது உங்களை பொறுத்தது. அடுத்தது அட்ரஸை நான் பாருங்கள். இன்ஃபினிட்டி வேர்ல்டு அடித்த உடனே எனக்கு இந்த பிளாக் அட்ரஸ், இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு ஒரு டொமைன், அதாவது உங்களோட பேஜை பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு அட்ரஸ். அதை நீங்கள் இன்ஃபினிட்டி வேர்ல்டுன்னு நான் எந்த டைட்டிலே ஓப்பன் பண்ணால் அந்த டைட்டிலில் வேறு ஒரு ஆள் வச்சிருக்கிறபடியாக அது எனக்கு அந்த இது ஒர்க் பண்ணுதில்லை. ஸோ நான் என்ன செய்தேன், இன்ஃபினிட்டி வேர்ல்ட் பிளாக் என்ற ஒரு டைட்டில் பண்ணி பார்த்தேன். அதில் அதுக்கும் அது நாட் அக்செப்டட் என்று வருது. ஸோ இனி ஸோ நீங்கள் அதாவது உங்களோட டைட்டிலை விட வேறு டைட்டில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை, உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் என்ன போட போகிறீங்கன்ற விஷயமே தெரியாது. உங்களோட டைட்டிலுக்கும் அட்ரஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட டைட்டிலோடு சம்மந்தப்பட்ட அட்ரஸை தான் நீங்கள் அதில் போடணும். ஸோ நான் என்ன செய்தேன், இன்ஃபினிட்டி வேர்ல்ட் பிளாக் 1 என்ற ஒரு சாதாரணமான ஒரு பேசிக்காக தெரியக்கூடிய மாதிரி டைட்டில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு அட்ரஸை தான் உருவாக்கியிருக்கிறேன். ஸோ அப்போ அதில் ஸோ அந்த ஒரு அட்ரஸை போட அதில் உங்களுக்கு விளங்குது என்னது, இந்த பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள். அதாவது டிக் பண்ணி அந்த பிளாக் அட்ரஸ் சரின்னு உங்களுக்கு காட்டுது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் தீமில் நிறைய தீம்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு தீம் செலக்ட் பண்ணலாம். அல்லது இந்த தீம் பிடிக்கலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக பேசிக்காக ஒரு தீமை எடுத்து செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா நெக்ஸ்ட் ஒரு தீம், அதாவது வேறு ஒரு தீம் நாங்கள் கூகுள்லேருந்து பெற்றுக்கொள்ளலாம். அது என்ன மாதிரி அந்த தீமை நாங்கள் டவுன்லோட் பண்ணுறது, என்ன மாதிரி எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது, என்ன மாதிரி செய்கிறதுன்ற அடுத்தடுத்த வார சீரீஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த தீமை நாங்கள் செலக்ட் பண்ணுறதை பார்ப்போம். இதில் நீங்கள் என்ன, அதாவது உங்களோட டைட்டிலுக்கு சம்மந்தமான ஒரு தீமை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏனெண்டா நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய பேர் அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் விற்க போகிறீங்க, நிறைய கஸ்டமர் அட்ராக்ட் ஆகிறது அந்த பொருளில் இருக்கிற அந்த விஷயங்களை, அந்த பொருளை எப்படி மார்க்கெட் பண்ணுறன்ற ஒரு விஷயம். அதே போல் தான் உங்களோட சேனலை உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் அப்படித்தான் ஒரு தேவை. அதே போல் தான் பிளாக்குக்கும் சாதாரணமான நீங்கள் போடுற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீமை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, இந்த பேசிக் தீம்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க உங்களுக்கு மோஸ்ட்லி நல்ல ஒரு வியூஸ் பெற சான்ஸுகள் இருக்கும். ஸோ நான் நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ நான் இதில் ஒரு டைட்டில் ஒன்று தான் செலக்ட் பண்ண போகிறேன். நான் இது உங்களுக்கு பேசிக்காக சொல்லித்தரேன்னுடைய நான் இது நார்மலாக ஒரு டைட்டிலை நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்
ஓகே, இப்போ நான் என்ன டைட்டிலை செலக்ட் பண்ணிட்டேன். டைட்டிலை செலக்ட் பண்ண உடனே இன்ஃபினிட்டி வால், வி பிளாக், போஸ்ட் அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டஸாக வருது. இப்போ நீங்கள் உங்களோட பிளாக் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்டா, இன்ஃபினிட்டி வால் வந்து உங்களோட டைட்டிலுக்கு வியூ பிளாக்னு இருக்கும். கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜுக்கு போகுது. இதுதான் உங்களுடைய பிளாக் பேஜ். ஸோ நீங்கள் என்ன மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணுறது, என்ன மாதிரி செய்கிற இந்த விஷயங்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் ப்ரொமோட் பண்ணி உங்களுக்காண்டி செய்து காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,